அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மேசத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவு பெற்றிருக்கு. அதாவது இந்த மே மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல மே மாதம் 14ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ரிஷபத்தில். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்தில் போய் அமர்ந்து கொண்டு அங்கு குரு சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி கேது அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்காங்கல்லவா. அதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி அன்று மேசத்தில் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோடு அமர்ந்து வலிமையாக பலன் தரப்போகிறார். ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, 2026 மே மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரபதி பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் இந்த மாதம் தொழிலை பற்றிய, வேலை பற்றி, வியாபாரத்தை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போது வேலையில் வேறு வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கின்றவர்கள் ஆல்டர்னேட்டாக, அதாவது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், கொடுத்த வேலையை திருப்திகரமாக செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே நல்லா இருக்குது. புகழ், கௌரவம், அதாவது உங்களை ஒரு பாராட்டு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே தொழிலில் இருக்கின்றவர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. அதாவது ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள், வியாபாரத்தில் நல்ல நுணுக்கமான அறிவு இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற அறிவார்ந்த செயல்பாடுகளுடன் திருப்திகரமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா பேச்சு தான். இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருக்கார். அப்போ கோபப்படுவீங்க, ஆக்ரோஷம் வரும். ஸோ இதை குறைத்து கொண்டாலே இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை. அதே சமயத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய, அதாவது ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவோடு இணைகிறார். குரு சுக்கிரன் இணைவு பெற்று உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பார்த்தீங்கன்னா ராசிநாதனோட அந்த குரு பகவான் இணைகிறார், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி இணைகிறார். அப்போ உங்கள் முயற்சியால் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. டிராவல் இருக்கும், அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தூரதேச பிரயாணங்கள் 9-3 கனெக்ட் ஆனாலே சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும்.
சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அதாவது ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 11ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அது ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ செவ்வாய் வலுப்பெறுகிறது. செவ்வாய் வலுப்பெற்றாலே அங்கே செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன். அப்போ நிலத்தை பற்றிய சிந்தனைகள், இடத்தை பற்றிய சிந்தனைகள், வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, வீடு வாங்குவது, ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இடம், நிலம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு மாதம்தான் இந்த மாதம், மே மாதம். அடுத்து ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் அதிபதி, அதாவது இந்த சுக்கிரன் மாறின உடனே இந்த மே மாதம் 14ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 6, 8ஆம் அதிபதிகள் இணைகிறது. 6 என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகை. 8 என்பது வலி, வேதனை அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா 6, 8 இணைகிறது. 6ஆம் அதிபதியும் 8 இணைஞ்சாலே அங்கே ஒரு பிரச்சனையும் நமக்கு காத்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குருவும் சுக்கிரனும் இணையுது. குரு சுக்கிரன் சேர்ந்தாலே அங்கே சொகுசு தான். அப்போ சொகுசான வியாதி என்னென்னா சுகர் தான். அப்போ சுகர் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். ஸ்டொமக்கு ரிலேட்டடான ஆஸ்பெக்ட், வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள். சூரியன் போய் 8ல் மறையுது. அப்போது ஹீட்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதனும் போய் 8ல் இருக்கிறதுனால நரம்பு, ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட, காலில் பார்த்திங்கன்னா அதாவது காலில் சில என்ன சொல்கிறது, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அதை சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணம், ஹீட்டு ஒரு சிலருக்கு முகத்தில், அதாவது என்ன சொல்கிறது, முகத்தில் பருக்கள் அல்லது பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான, ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து 6ல் இருக்குது. அப்போ பல் சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான இது பெரிய பாதிப்பு என்பது இல்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 7 திருமணம். ஸோ அந்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்போ உங்கள் முயற்சியால் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கணவன் அல்லது மனைவி, அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் கூட இந்த மாதம் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா கோபம், ஆக்ரோஷம் மிகப்பெரிய பலகீனம். அப்படின்னால கோபம், ஆக்ரோஷம், டென்ஷன், படபடப்பு, நம்ம எதை பேசணும்னு தெரியாமல் பேசிவிட்டு அதற்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கும் நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு. அது எல்லாமே மாறப்போகிறது. அப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குரு பகவான், குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குழந்தைகள் நன்றாகத்தான் இருக்க போகிறது. குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் வெளியூர், வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கேட்டிங்கன்னா ஊரை விட்டு வெளியில் நான் போய் படிக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கிறேன்,
அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கிற, நல்ல கம்பெனியில் அதாவது நல்ல இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும், நான் அப்படியே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க இப்போது. அப்போ வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை பெறும். ஒரு சில துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வதும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, சூரியன் போய் 8ல் மறைகிறார். 11க்குரியவன் 8ல் போய் மறையுது. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்ல வர. அந்த 8-11 கனெக்ட் ஆனாலே அங்கே திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம். அதாவது நடக்கலை இது கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அதுதான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். நல்ல செய்திகள் உங்கள் ஆழ்மனதுக்கு கிடைக்கக்கூடிய. அப்போது ஒரு சூரியன் அப்படின்னாலே தந்தை. அப்போ தந்தை போய் 8ல் மறைகிறார். அப்போ தந்தை சார்ந்த விஷயம், தந்தை ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். சூரியன் அப்படிங்கிறது அரசு. அப்போ அரசு காரியங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுது. ஸோ இதெல்லாமே அந்த அரசு சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம். சார், வெளியூர் வெளி மாநிலம் நல்லா இருக்குது. வெளியூர் வெளி மாநிலம், அந்நிய தேசம் போகணும், ஒரு சுற்றுலா போகணும், ஒரு யாத்திரை செல்லணும், ஸோ இந்த மாதிரி ட்ராவல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுடன் இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரே. 9ஆம் இடம் என்பது ஒரு நல்ல ஒரு இடம், கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பாக்கியங்கள் என்று சொல்லுவோம். இப்போ நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதை தேடக்கூடிய, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். இந்த கோச்சார பலனை குறைந்தது 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கரெக்டாக பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும், அல்லது 6, 8, 12 அதிபதிகளோட அல்லது அந்த இடத்துல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ நான் +2 படிச்சிருக்கேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 திருமணம் எப்போ நமக்கு நடக்கும், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.